மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் அமைப்புகளில் உள்ள குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுக்கான விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும் தேதி 21 மே 2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி 22 ஜூன் 2026. ஆன்லைன் கட்டணம் செலுத்த கடைசி தேதி 23 ஜூன் 2026. விண்ணப்பத்தில் திருத்தம் செய்வதற்கான கால அவகாசம் 29 ஜூன் 2026 முதல் 1 ஜூலை 2026 வரை. முதல் நிலை தேர்வு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் 2026 நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாம் நிலை தேர்வு டிசம்பர் 2026 நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்வு மூலம் சுமார் 12,256 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளனர். விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பிட்ட சில உயர்நிலை பதவிகளுக்கு பட்டப்படிப்பில் கூடுதல் தகுதிகள் தேவைப்படலாம். விண்ணப்பிக்கும் தேதியில் விண்ணப்பதாரர் பதவிக்கேற்ப நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிற்குள் இருக்க வேண்டும். பொதுவாக 18 முதல் 30 வயது வரை இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் SSCயின் புதிய இணையதளத்தில் https://ssc.gov.in என்ற இணையதளத்தில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த பிறகு விண்ணப்பிக்க வேண்டும். பழைய இணையதளத்தில் செய்த பதிவுகள் இதற்கு பயன்படாது. விண்ணப்பிக்கும் போது புகைப்படத்தை நேரலையாக இணையதளத்தின் செயலி வழியாக பதிவேற்ற வேண்டும். இதற்காக தெளிவான பின்னணி மற்றும் நல்ல வெளிச்சமுள்ள இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். கண்ணாடி அல்லது தொப்பி அணியாமல் புகைப்படம் எடுக்க அறிவுறுத்தப்படுகிறது. விண்ணப்பங்களை கடைசி நேரம் வரை தள்ளி போடாமல் முன்கூட்டியே சமர்ப்பிப்பது நல்லது. ஏனெனில் கடைசி நாட்களில் இணையதளத்தில் அதிக நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. விண்ணப்பத்தின் போது வழங்கப்படும் சாதி சான்றிதழ் மற்றும் இதர ஆவணங்கள் ஆவண சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது குளறுபடி ஏற்பட்டால் விண்ணப்பம் ரத்து செய்யப்படலாம். தேர்வு மையத்தை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கவும். விண்ணப்பம் சமர்ப்பித்த பிறகு தேர்வு மையத்தை மாற்ற இயலாது. கூடுதல் விவரங்கள் மற்றும் சமீபத்திய அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தேர்வு ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அவ்வப்போது சரிபார்க்கவும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள், குறிப்பாக பெண்கள், விண்ணப்பிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள்.